ஒயிட்டுக்கு மேட்சிங்காக வந்து இந்த பேர்ல் செயினும் அதுக்கப்புறம் ஒரு போவும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் போ இயரிங் போட்டிருக்கேன். நல்லா இருக்குல்ல? ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் தீபிகா. வெல்கம் பேக் டு ஆர்டி டைரிஸ். நாளைக்கு வந்து நாங்கள் ஒரு லாவெண்டர் ஃபீல்டுக்கு தான் போகலான்னு பார்க்குறோம். சரி, போகிறது தான் போகிறோமே, அங்கே வந்து ஒரு ப்ரெக்னென்சி ரிவீல் மாதிரி வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னும் பார்க்குறோம். பெருசாக வந்து ஃபோட்டோகிராஃபர்லாம் வச்சு நாங்கள் எடுக்கிற மாதிரிலாம் இல்லை, எங்களோட ட்ரைபாடை வச்சே நாங்கள் எடுக்கிற மாதிரி தான். ஸோ நாளைக்கு போகிறதுக்காக ப்ளஸ் வந்து ப்ரெக்னென்சி ரிவீல் பண்ணுறதுக்காக ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ வந்து நான் தேமுலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ட்ரெஸ்ஸஸ்லாம். உங்களுக்கு வந்து நான் 1 by 1 காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் கலர் ஃப்ராக் தான் வாங்கியிருந்தேன். பிரித்து பார்ப்போம். ஓகே, இந்த ட்ரெஸ்ஸு தான். இது வந்து பானிக்கு மாதிரி வருது. அப்படியே கீழே வந்து இங்கே கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கீழே வந்து எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி பம்ப் வரும். ஸோ அழகாக இருக்கும் போட்டால். ஹேண்டும் வந்து ஃபுல்லாக வந்து பஃப் ஸ்லீவ்ஸ் மாதிரி வருது. எட்ஜில் வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக கவர் ஆகிடும். பேங்கிள்ஸு இல்லை பிரேஸ்லெட்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடுது. இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ராக் தான். நல்லா நீட்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. குவாலிட்டியும் வந்து செம்மையாக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. ப்ளஸ் பின்னாடி வந்து இந்த மாதிரி ரோப் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைட்டாக வேணும்னா டைட்டாக கட்டிக்கலாம், லூஸாக வேணும்னா லூஸாக கட்டிக்கலாம். ஸோ வந்து அழகாக ஃபிட்டாக வந்து இங்கே கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக ஏற்ற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம பம்பும் தெரியணும், அதே சமயம் வந்து வயிறையும் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டாக வந்து இது வரைக்கும் கொஞ்சம் பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் பம்ப் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பார்த்து வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குல்ல? நாளைக்கு போட்டுட்டு காட்டுறேன். ஃபோட்டோ ஷூட்டுன்னு இருக்கிறதுனால ஒரு இதெல்லாம் பார்த்தேன், பின்ட்ரெஸ்ட்லலாம் பார்த்தேன். கீழே வந்து ஒரு மேட் போட்டு அதுக்கு மேலே வந்து பேபியோட ட்ரெஸ்ஸு, ஷூஸு, அதுக்கப்புறம் மிரரு, இந்த மாதிரிலாம் வச்சு பார்த்தேன். ஸோ அதெல்லாம் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது மேட்டு. இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சாண்டில் கலரில் இருக்குது இந்த மேட்டு. ஸோ தட் நம்ம வந்து பேபியோட ட்ரெஸ்லாம் நம்ம வைக்கிறோம், நம்ம வந்து ஒயிட்டாக இருக்கோம்ல, ஸோ வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கினேன். மேலே வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸு இல்லை ஒயிட் ஷூலாம் வைக்கும்போது நல்லா வந்து எடுத்து கொடுக்கும். இதுவே வந்து இந்த மேட்டு ஒயிட் கலர்லேயே இருந்துச்சுன்னா வந்து அந்தளவுக்கு எடுத்து கொடுக்காது. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, பேபியோட ட்ரெஸ்ஸும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும், மேட்டும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கலரு. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுனால சாண்டில் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே நம்ம ஒயிட் ட்ரெஸ் வச்சு அழகாக ஃபோட்டோ எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு மாதிரி நல்லா வார்மாகவும் இருக்குது, அப்படியே நம்ம போத்திக்கலாம் போல் அந்த அளவுக்கு இருக்குது. 4 சைடும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, டாசில்ஸ் மாதிரி. நல்லா இருக்குல்ல? 4 சைடும் கொடுத்துருக்காங்க, நல்லா பெருசாகவே இருக்குது. பாருங்கள், அழகாக போட்டுட்டு உட்காந்துடலாம் போல் அந்த அளவுக்கு இருக்குது. பெஸ்ட்டு, எங்கள் பேபிக்கான ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. இது நல்லா அழகாக ஒயிட் கலரில் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுல்ல. இதில் வந்து ஐ எம் த பெஸ்ட் திங் டு கம் அவுட் ஆஃப் 2026 அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ வந்து இதை நான் வச்சு நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வாங்கினேன். ப்ளஸ் 2026 அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால சரி, இந்த வருஷமே வராங்கல்ல பேபி, ஸோ அதுக்காக சூப்பராக எடுத்தாச்சு. இது அழகாக வந்து அந்த மேட்டில் போட்டுட்டு பக்கத்தில் ஷூஸ்லாம் வச்சா நல்லாயிருக்கும். இப்போ ஷூவும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், குட்டியாக இருக்குது, தெரியுதா? என் கை சைஸ் கூட இல்லை, ரொம்ப குட்டி. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல ஒயிட் ஷூ.
சூப்பராக இருக்குது. ஸோ ஒயிட் வாங்கிட்டோன்னா நம்ம வந்து எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் பேர் பண்ணிக்கலாம். ஸோ பாயோ கேர்ளோ யார் வேணாலும் பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இந்த மாதிரி வாங்கியாச்சு. நல்லா இருக்குல்ல? குட்டி ஷூ நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மிரர் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் நிறையா வீடியோஸு நிறையா க்ரியேட்டர்ஸ்லாம் வந்து வீடியோஸ் போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு வாங்கினேன் நான். நல்லாயிருக்கு. இதுதான் அந்த மிரரு. என்னோட மைண்ட் தாட் எப்படின்னா, இந்த மிரரை வந்து சைடில் செட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் நிற்கிறது அதெல்லாம் வந்து ஒரு போஸாக வந்து இந்த மிரரில் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஸோ அதுக்காக இந்த மிரர் வாங்கியிருக்கேன். இந்த மிரர் ஆனால் எப்படி இருக்குன்ட்டு தெரியல, பார்த்தா தான் தெரியும், யூஸ் பண்ணால் தான் தெரியும். இல்லைன்னா மிரர் இல்லாமல் தான் ஃபோட்டோஸ் எடுக்கணும். மிரரில் எங்கள் ஃபேஸ் தெரிஞ்சு அழகாக வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வச்சுருக்கோம். ஆனால் வர்றது எப்படி வரும்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்து போ. இந்த போ ஆனால் நான் எப்பயோ ஆர்டர் பண்ணிட்டேன், எப்பயோ யூஸ் பண்ணது தான் இது. ஸோ இதுக்கு மேட்சிங்காக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், கிளிப் டைப்பு. நம்ம வந்து இங்கே ஏதாவது ஹேர்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளிப் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஃபைனலாக வந்து இப்படி குத்திக்கலாம், அழகாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ராக்குக்கெலாம் வந்து இந்த மாதிரி போ போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இப்போல்லாம் வந்து ஃப்ராக்குக்கு போ போட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதுக்கு மேட்சிங்காக. ஸோ வந்து நிறைய போ வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் நானும். அதனால் இன்னைக்கு நாளைக்கும் வந்து நான் போ தான் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன். இது வந்து ஆக்சுவலாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலை, இது வந்து ப்ரைமார்க்கில் வாங்கினது. நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதே மறந்துட்டேன் நான். இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் ஆக்சுவலாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் ரொம்பவே கம்மி ரேட்டில் தான் வரும். நேரில் பார்த்து வாங்கினதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. 1.5 பவுண்ட் ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏன்னா ஆன்லைனில் இதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து இங்கே ப்ரைமார்க்கில் வாங்கினேன். நல்லாவும் இருக்குது, நல்லா ஒயிட் கலரு. ஃபோட்டோஸ்க்கெலாம் நான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் இதை வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ராஜுக்கு என்னன்னா இந்த ஷர்ட்டு தான் போட போகிறாங்க. இந்த ஷர்ட்டும் வந்து எப்பயோ வாங்கினது தான், ஷெயினில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நாளைக்கு போட போகிறத வந்து நான் காட்டலான்ட்டு காட்டுறேன். இது வந்து சைனா காலர் வச்சு இருக்கும், சூப்பராக இருக்கும். இது பட்டன்ஸும் வந்து நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல உட்டன் கலர் மாதிரி, கோல்டு கலர் மாதிரி இருக்குது. கோல்டுனா ரொம்ப டார்க்காக இல்லை, ஒரு உட்டன் கலர் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லைட் சாண்டில் கலரில் இருக்குது. ஸோ வந்து சூப்பராக இருக்கும். எங்களோட ட்ரெஸ்ஸுக்கு, எங்கள் தீமுக்கு வந்து நல்லா ஆப்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. பேண்ட்டும் வந்து ப்ளூ ஜீன் போட்டால் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து இதே கலரில் வந்து பேண்ட்டு போட்டால் கூட நல்லாயிருக்கும். நான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஷர்ட்டும் வந்து கொஞ்சம் குர்த்தா டைப்பில் இருக்கும். எப்படின்னா நார்மல் ஷர்ட் சைஸ் வந்து கீழே இது வரைக்கும் முடியாமல் கொஞ்சம் லாங்காக இருக்கும். மற்றபடி செம்ம வர்த்துது. ஸோ இதை தான் நாங்கள் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு நான் போட்டுட்டு உங்ககிட்ட வந்து நான் காட்டுறேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இதே வீடியோவில் வந்து நாளைக்கு நாங்கள் லாவெண்டர் ஃபீல்டு போகிறது, அதுக்கப்புறம் அங்கே வந்து நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் முடிஞ்சால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஃபோட்டோஸ் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன், அதெல்லாம் கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன். அப்புறம் நாளைக்கு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் எங்களுக்கு மெயின் தாட்டாக இருக்குது. ப்ரெக்னென்சி ரிவீல் மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கலான்ட்டு. ஸோ அதையும் பார்க்குறோம். ஸோ நான் ஆர்டர் பண்ணது தான் உங்ககிட்ட காட்டலான்னு நான் வந்து இப்போ வந்து நான் அப்படியே உட்காந்துட்ருக்கேன். எனக்கு வேற கொஞ்சம் அப்படியே தூக்கம் கலக்கமாக இருக்குது. ஸோ நான் தூங்கி ஏஞ்சிட்டு நான் கிளம்பிட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு காட்டுறேன். லஞ்சுக்கு வந்து சன்னா வச்சு ஒரு புலாவ் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டிலே லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பி மேஃபில் லாவெண்டருக்கு போகலாம்னு பிளான் பண்ணோம். அப்படியே சைட் டிஷ்ஷுக்கும் வந்து ஒரு பாயில்டு எக் வச்சுட்டேன்.
ஃபைனலாக நம்ம சன்னா புலாவும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்ப வேண்டியது தான். காய்ஸ், நான் வந்து ரெடி ஆயிட்டேன். இங்கே பாருங்கள், அழகாக ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டு ரெடி ஆயாச்சு. நான் இன்றைக்கி மேக்கப் வீடியோ கூட நான் போடலை, ஏன்னா நிறைய வீடியோஸ் மேக்கப் வீடியோலாம் நிறைய போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கே போர் அடிச்சிரும். அதனால் நான் இன்றைக்கி வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த மேக்கப் லுக் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒயிட்டுக்கு மேட்சிங்காக வந்து இந்த பேர்ல் செயினும் அதுக்கப்புறம் ஒரு போவும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் போ இயரிங் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் போ, நெயில்ஸும் வந்து ஒட்டியாச்சு. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல குட்டி. எல்லாம் ரெடி ஆயாச்சு. இன்னொன்று உங்ககிட்ட நேற்று வந்து காட்ட மறந்துட்டேன். ஸோ அதை காட்டலான்னு தான் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், அவர் நெக்ஸ்ட் அட்வென்ச்சர்னு வந்து நான் ஒரு ப்ரெக்னென்சி கிட் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் நல்லாயிருக்கும்னு நினச்சி வாங்கினேன். ப்ளஸ் வந்து என்னோடய ப்ரெக்னென்சி கிட்டை வந்து நான் வந்து பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பாக்ஸும் தேடிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து இது ஆப்டாக இருந்துச்சு. ஸோ இது வாங்கிட்டேன். ப்ளஸ் வந்து இங்கே ஹார்ட் இருக்குது பாருங்கள் அழகாக. அந்த ஹார்ட்டில் வந்து இப்போ உள்ளே வந்து நம்ம கிட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெக்னென்சி கிட்டு போட்டோன்னா இந்த ஹார்ட்டில் வந்து இந்த 2 லைன் இருக்கிறத காட்டும். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வாங்கியிருக்கேன். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்படி இருக்கு. வாவ், நல்லா இருக்குல்ல? இந்த பாக்ஸில் தான் இதை போட்டு வச்சுருக்கேன். இதை ஆக்சுவலாக செட் பண்ணணும். நம்ம கீழெல்லாம் வந்து ஏதாச்சும் பேப்பர்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கம் மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிட்டா கரெக்டாக சென்டரில் இப்படி இருக்கும். இந்த ஹார்ட்டுக்கும் அந்த லைனுக்கும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். பார்ப்போம். இப்போ எங்களுக்கு டைம் இல்லை, ஸோ நான் இப்படியே தான் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே இருக்குது. இது அழகாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஓகே, அப்படியே நாங்கள் வந்து எங்கள் ஃபோட்டோவையும் நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா இருக்குல்ல? இதுவும் வந்து அந்த மேட்டுக்கு மேலே வச்சோன்னா நல்லாயிருக்கும். ஸோ வந்து இது எடுத்தாச்சு. ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் எல்லாமே. நெக்ஸ்ட்டு ரிங்ஸும் போட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இது ஏதோ வளைவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் ஹார்ட்டு அப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து இன்ஃபினிட்டி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட். ஸோ அழகாக ரிங்கும் போட்டாச்சு. சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஓகே, இப்போ என்னோடய மேக்கப் லுக் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பிரின்சஸ் லுக் வர்ற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், நான் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம போக வேண்டியதான். ராஜும் வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு கீழே வந்து ஒரு க்ரீம் கலர் பேண்ட் போட்டு ரெடி ஆயாச்சு. 2 பேருமே ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான். மேட்சிங்காக இருக்குது. நல்லா இருக்குல்ல? எங்கள் புஜிலு குட்டியும் உள்ளே ரெடி ஆயாச்சு. அவங்களுக்கும் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டாச்சு. கையிலையும் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, ஷூலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. சரி, இப்போ நம்ம கிளம்பலாமா? வாங்க போகலாம். இப்போ லாவெண்டர் ஃபீல்டுக்கு கிளம்பியாச்சு. கரெக்டாக வந்து ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவல் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம போயிட்டே பார்க்கலாம். ராஜும் கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே சாங்ஸ் கேட்டுகிட்டே போகலாம். இப்போ வந்து மேஃபீல்ட் லாவெண்டர் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக பர்பிள் கலரில் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக வீடியோவை விட நேரில் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் உடனே வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், மேட்டில் அழகாக வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வச்சு ட்ரெஸ்ஸு ஷூஸ்லாம் வச்சு சூப்பராக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம்.
போட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ் மெயினாக வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு வந்து ப்ரெக்னென்சி ரிவீல் மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன், ஷார்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு நினச்சேன். கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் எப்படி வந்திருக்குன்னு தெரியல. வீட்டுக்கு போய் எடிட் பண்ண பார்த்தா தான் தெரியும் எப்படி வந்திருக்குன்ட்டு. ப்ளஸ் செம்ம வெயில், இங்கே சம்மர் வேறையா, அதனால் செம்ம வெயில், மூஞ்சில் அப்படியே வெயில் அடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு வந்து அப்படியே ஃபோட்டோஸுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம். அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் டயர்டாயிடுச்சு, அந்த வெயிலே வந்து கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. அப்படியே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம். நாங்கள் கொஞ்சம் மட்டும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். 6 o'clock வேறு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிற வேலை தான். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.